உங்கள் பையன் கடத்தல்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு தப்பான வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பற்றி தப்பாக சொல்லாதீங்க சார். அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் சார். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்குது சார். சில கடத்துறவங்களை கண்டுபிடிக்க சொன்னால் அவங்களோடய சேர்ந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு முன்னாள் கவர்மெண்ட் ஆஃபீஸர். உங்கள் பையன் மேலே ஆக்ஷன் எடுத்தால் நாளைக்கு உங்கள் பேர் தான் கேடும். அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலான்னு உங்களை வர சொன்னோம். ஓகே சார், உங்கள் டியூட்டியை நீங்கள் பாருங்கள், நான் குறுக்க வர மாட்டேன். ஆமாப்பா, பணம் இருந்தால் போதும். அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். பணத்தை நல்ல வழியில் சம்பாரித்தா என்ன, தப்பான வழியில் சம்பாரித்தா என்ன, இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களே இல்லைன்னா இது வெளியே எங்கேயும் போகாது. அதான் உங்களையும் சார். சொல்லுப்பா, என்னாச்சு சார்? உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். எனக்கா சார்? ஆமாம் சார், ஸ்டேஷனுக்கு நியூஸ் வந்துச்சு சார். ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, இங்க ஒருத்தர் கொலை பண்ணணும். பணம் கொடுத்தா போதும், எத்தனை பேர் வேணாலும் போடலாம். இல்ல அவர் ஒருத்தர் மட்டும் போட்டா போதும், வேற யாரும் போட்டுறாதீங்க. அந்த ஆளோட ஃபோட்டோ, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். ஓகேங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அனுப்பு, இன்னைக்கு நைட்டே செய்கிறேன். எங்கேயும் வெளியே சுற்றிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு நைட்டு வீட்டிலே இருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெருசு, உன்னை போட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எங்கே போகிற? நில்றா. திரும்புடா. பெருசு கிட்ட வராத சொல்லிடுவாங்க. பெருசு, யாரா என்ன போட சொல்றது? சொல்றா வறுமை. இந்த வறுமனையும் போய் தூக்குறேன்டா. பெருசு, நடு ரோட்டில் என்ன பண்ணுற? லிஃப்ட்டு வேணும். குப்பை மூட்டை இருக்குது, அதை போகிற வழியில் போட்டு போயிடலாம். குப்பை ஏற்றுறதுக்கு உனக்கு லிஃப்ட்டா? இங்கே போகணும், போகிற வழியில் தான், போட்டு போயிடலாம். சரி, 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க, உன்னையும் குப்பை நினச்சி கொளுத்திட்டு போகிறானுங்க. வந்து வண்டியில் ஏறு. இங்கே தான், அப்படியே அழைக்கா தூக்கி போட்டு போயிடலாம். இப்படி என்னையா குப்பைன்னு சொன்ன? காண்டாமிருகம் வீட்டு இருக்கு, போகலாம் வா. என்னது? என்ன பீட்ரூட் வாட வருது? அது பிளட்டு. இந்தா தொடச்சிக்க. பிளட்டா? இங்கே குத்தி இப்படியே இழுத்தேன், குபுன்னு கொட்டிடுச்சு. குபுன்னு கொட்டிச்சா? ஏன் கொன்ன? என்ன போட வந்தாங்க? ஒன்னதுக்கு போட வந்தாங்க தெரில. அது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். வருமன்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தன் ஆள் அனுப்பியிருக்கான், அவனை தான் போய் கண்டுபிடிக்கணும். இப்போ நீ என் கூட தான் வர. அட பாவி, நானுமா? சாரே, நான் அனுப்பின 2 ஆளுங்களையும் போட்டு தள்ளிட்டு எனக்கே ஃபோன் பண்ணுற. ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ? இல்லை, அப்படி இல்லை. என்னை கொல்ல சொல்லி யார் பணம் கொடுத்தாங்கன்ற தகவலை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தப்பு. அந்த தகவல்லாம் சொன்னால் எனக்கு எப்படி அடுத்த டீல் வரும்? புரியுது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஆளுங்க 2 பேரை போட்டல்ல, அதனால் இந்த வாட்டி சொல்லிகிட்டே செய்கிறேன். உன்னை கொல்ல சொல்லி எனக்கு பணம் கொடுத்ததே உன் பொண்டாட்டி தான். இன்றைக்கி நைட்டு நீ தப்பிச்சிருக்கலாம் சாரே, ஆனால் நாளைக்கு நைட்டு நீ 100% காலி. ஹாப்பி டெத் டே, பாய். நரசிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேனே, ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். நரசிம்மா, நான் இதை உங்ககிட்ட கேட்கறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? போகலாமா சார்? ஓகே, போகலாம். விஜி,
என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. நடுராத்திரி என்னங்க பேசுறீங்க? பேசணும்னு சொல்கிறேன்ல, வா. ம், நீ என்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்கியா? அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக என்னை கொல்லணும்னு நினைக்கிற? சொல்கிறியா? நானா? என்னங்க சொல்றீங்க? நான் எதுக்குங்க உங்களை கொல்லணும்னு நினைக்க போறேன்? நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னை கொல்றதுக்கு வருமன்ட்ட பணம் கொடுத்துருக்க தானே நீ? சொல்லு. ஆமாங்க, நான் தான் ஆள் செட் பண்ணேன். நம்ம பையனை உங்க கையாலே கொண்டுட்டு அப்புறம் உங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், எங்கே எந்திரிச்சு போகிற? என்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புனியே, அவங்க தான் வராங்க. உட்காரு. அவன் நம்ம பையங்க. அவனை கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆமாம், அவனை நான் தான் கொன்னேன். ஆமாம், நம்ம பையன்தான். என்ன பண்ணுறது? தப்பான வழியில் போயிட்டான். அவனை சரியாக வளர்க்காதது ஒரு வகையில் என் தப்பு தான். தப்பான வழியில் போயிட்டான், அதான் நானே அவனை கொன்னுட்டேன். ஆனால் நீ என்னை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பெத்த பையனை நீங்க ஆள் வச்சு கொல்லும் போது கட்டின புருஷனை நான் கொல்லக்கூடாதா? கரெக்டு தான். ஆனால் இதை நம்ம பேசி தீர்த்துருந்துருக்கலாம். நீ என்னை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டல, அவங்க எல்லாத்தையும் இப்போ அடித்து எப்படி தெறிக்க விட்றேன்னு பாரு.